நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் நாம் ஏதோ ஒரு பெரிய வேதாகம கல்லூரிக்கு சென்று வேதத்தை எல்லாம் நன்கு படித்து வேத அறிவை நாம் பெற்றிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் இப்படிப்பட்ட மொழிகளிலே நாம் படித்து புலமை பெற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் முதலாவது அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்திலே எவ்விதமான நன்மையும் வாசமாய் இருப்பதில்லை. ஆகவே நம்முடைய மாம்சத்தை நாம் வெறுக்கணும். நம்முடைய மாம்சம் பூஜ்யமாக்கப்படணும். நாம் எப்பொழுதும் பூஜ்யத்திலேயே இருக்கணும். சிலுவை அனுதினமும் எடுப்பது என்று சொன்னால் அனுதினமும் நாம் எப்பொழுதும் பூஜ்யத்திலேயே நாம் இருக்கணும். நம்முடைய மாம்சம் எப்பொழுதும் பூஜ்யமாக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கணும். நம்முடைய சுயம், மாம்சம் என்று சொன்னால் சுயம், எப்பொழுதும் பூஜ்யமாக்கப்பட்ட நிலையிலேயே அது இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும்.